ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினம் ஒரு திருக்குறள் டே 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடேஸ் திருக்குறள் ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலேருந்து பார்க்க போகிறோம். ஒழுக்கம் முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இந்த குறளை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க வேர்ட்ஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்து கூட ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸாமில் கேட்கலாம். இந்த குறளோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட எவ்வளோ காசு பணம் என்ன இருந்தாலும் அவர் உயர்ந்த குடியை சேர்ந்தவர் அப்படின்னு அவர் எண்ண மாட்டாராம். அதுவே நல்ல ஒழுக்கத்தோட நல்ல ஹேபிட்ஸோட இருப்பாங்க தெரியுமா, அவங்கள தான் நம்ம உயர்ந்த குடியினர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அதுவே நல்லொழுக்கம் இல்லாதவர் தான் இழிவான குடியை சேர்ந்தவர் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறளில் குறிப்பிடுகிறார். சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் குடிமை. இந்த வேர்டோட மீனிங் என்னன்னா உயர்ந்த குடியின் தன்மை. அடுத்த வேர்ட் பாருங்க, இழுக்கம். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் தவறுதல். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.